தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கடலூர் பேருந்து நிலையம் அமைப்பது தொடர்பாக பல்வேறு கருத்துக்கள் பொதுமக்களிடையே நிலவி வருகின்றது. என்னோட தாழ்மையான கருத்து என்னென்னா, நம்ம கடலூர் மக்கள் பல பேர் சென்னை பயணித்து திரும்ப வந்துட்ருக்கோம். அது பஸ்ஸில் போனாலும் சரி, காரில் போனாலும் சரி. எந்த பேருந்தோ காரோ ஒரு மாவட்டத்தோட தலைநகரம் செங்கல்பட்டு உள்ள போகிறதே கிடையாது. ஒருவேளை நம்ம சொந்த விஷயமா நம்ம பேருந்தில் பயணிக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டாலும் கூட, பேருந்து நடத்துனரும் ஓட்டுநரும் நம்மக்கிட்ட சொல்கிற வார்த்தை செங்கல்பட்டுன்னு சொன்னோடனே, சார் டோல்கேட்டில் இறக்கி விட்டுடுவேன், ஓகேவான்னு கேட்பாங்க. பாலத்துக்கு கீழே கூட போக மாட்டாங்க, டோல்கேட்டில் இறக்கி விட்டுருவோம், ஓகே பாஸான்னு கேட்பாங்க. நம்மளும் ஓகேன்னு சொல்லி இறங்கிட்டு அங்கேருந்து வேறு ஏதாவது பேருந்தில் மாறி செங்கல்பட்டு உள்ளே போகிற பஸ்ஸை பிடிச்சி உள்ளே போய் வந்துடும். நான் சொல்கிறது பல ஆண்டு கால வரலாறு. என்றைக்கு செங்கல்பட்டுக்கு ஒரு பைபாஸ் போட்டாங்களோ அன்னியிலேருந்து இன்னைய வரைக்கும் இதே சூழ்நிலை தான். செங்கல்பட்டு தனித்து விடப்பட்டது. நாளைக்கு கடலூருக்கும் இதே நிலைமை ஏற்படக்கூடாதுன்னா கண்டிப்பாக புறவழிச்சாலை பைபாஸில் தான் பேருந்து நிலையம் அமையணும். அதுதான் கடலூர் மக்களுக்கு நல்லது என்பது நான் உதாரணத்தோடு சொல்கிற கருத்து. சரி, இங்கே இன்னொரு ஒப்பீனியன் இருக்குது. அந்த ஒப்பீனியன் படி நம்ம இங்கே வைப்போம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம கடலூரோட எல்லைகள் ஒரு பக்கம் புதுவை மாநிலம், தென்பெண்ணை ஆற்றை தாண்டி போக முடியாது. இன்னொரு பக்கம் கடல் கிழக்கு பக்கம், அதுலேயும் தாண்டி போக முடியாது. தெற்கு பக்கம் சிப்காட் தொழிற்சாலைகள் பகுதி. இதுக்கு மேலே அங்கேயும் விரிவாக்கம் செய்கிறதுக்கான எந்த வழிகளும் கிடையாது. ஸோ நம்ம கடலூர் மேம்படணும், விரிவடையணும்னா மேற்கு நோக்கி தென்மேற்கு நோக்கி நடந்தால் மட்டுமே விரிவடைய முடியும். வளர்ச்சி பணிகள் அங்கே நடந்தால் மட்டுமே கடலூர் வளர்ச்சி அடையும். அதனால தான் பேருந்து நிலையம் அது தொகுதி, கடலூர் தொகுதியா குறிஞ்சிப்பாடி தொகுதியா, இதெல்லாம் அரசியலுக்காக பேசுகிற வார்த்தைகள். ஆனால் பைபாஸ் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வரக்குள்ள அவ்வளோ எதிர்கருத்துக்கள், கேலிகள் எல்லாம் வந்துச்சு. ஆனால் இன்றைக்கி சென்னை மக்கள் ரொம்ப ஃப்ரீயாக இந்த போக்குவரத்தினால் ஏற்படும் நெரிசல்களை தவிர்த்துட்டு உள்ளூர் பேருந்துகள் மூலமும், கார், டாக்ஸி, பைக்கு எல்லாம் மூலியமும் ரொம்ப பேருந்து நெரிசல் இல்லாமல், போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் ஈஸியாக பயணிக்கிறாங்க. அதே போல் நாளைக்கு கடலூர் மக்களும் திரும்ப திரும்ப பஸ் ஸ்டாண்டை உள்ளே வச்சுக்கிட்டு அந்த பஸ்ஸு பின்னாடியே காரு, ஆட்டோ, பைக்கு எல்லாம் போயிட்டு இருந்தோம்னா போக்குவரத்து நெரிசல் தான் ஆகுமே தவிர வேறு போக்குவரத்து நெரிசல்லாம் குறையாது. அதற்கு பஸ் ஸ்டாண்டு எங்கே வரணுன்னா எம்புதூர் பைபாஸ் மேலே பஸ் ஸ்டாண்டு வந்தால் நல்லாயிருக்கும். ரெண்டாவது, நாளைக்கு சென்னையிலேருந்து நீங்கள் சிதம்பரம் போனீங்கன்னா சிதம்பரம் பஸ்ஸில் ஏறி கடலூர் இறங்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அந்த பேருந்து ஒரு வேளை ஓரளவு முழுதாக நிரம்பி இருந்தால், நம்ம ஹெட் குவார்ட்டரில் இருக்கிறோம், கடலூரில் இறங்கணும்னு கேட்டால் கூட பேருந்தோட ரூட்டு சிதம்பரம்ன்றதுனால அவர் என்ன சொல்லுவார், வண்டி உள்ளே போகாது, பைபாஸில் தான் நிற்கும், ஓகேனா ஏறிக்கோங்கன்னு சொல்லுவார். இரவு நேரங்களில் பெரியவர்களாக இருக்கட்டும், வயதானவர்களாக இருக்கட்டும், காலேஜ் போகிற கல்லூரி மாணவர்களாக இருக்கட்டும், ஒன்று இறங்கினா சாவடி செக் போஸ்டாண்ட இறங்கலாம். அதை விட்டிங்கன்னா கூத்தப்பாக்கம் பாதிரிக்குப்பம் திருவனந்தபுரம் சாலையில் இறங்கலாம். வேறு குறுக்க கோண்டூர் பகுதியில் ஏறி இறங்குற வசதி கூட கிடையாது. இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பேருந்து நிலையம் எம்புதூரில் வந்துச்சுன்னா நம்ம உறவுகள், நம்ம எல்லாருமே ரொம்ப பாதுகாப்பாக பேருந்து நிலையத்துக்கு போய் இறங்கி அங்கிருந்து உள்ளூர் பேருந்துகள் மூலயமா கடலூர் பழைய பேருந்து நிலையத்துக்கு வந்து அவங்கவுங்க வீட்டுக்கு ஈஸியாக பயணிக்கலாம், பாதுகாப்பாக பயணிக்கலாம். அதனால் பேருந்து நிலையம் எம்புதூரில் வர்றது தான் கடலூரோட வளர்ச்சிக்கும் கடலூரோட மக்களுக்கும் மேலும் கடலூரோட பொருளாதாரத்திற்கும் மிக மிக நல்லது. நம்ம மாவட்டத்திலே நெய்வேலி இருக்குது. எத்தனை பேர் போயிருப்பீங்க? அதை கற்பனை பண்ணி பாருங்கள். பெரும்பாலான பேருந்துகள்
நெய்வேலி வழியாக போகிற கும்பகோணம், திருவாரூர், தஞ்சாவூர் பேருந்துகள் நெய்வேலி ஆர்ச் கேட்டிலே பயணிகளை இறக்கிட்டு போயிடுமே தவிர உள்ளே போகிறது கிடையாது. இவ்வளோ பெரிய நகரமான டவுன்ஷிப்புன்னு பேர் எடுத்த நெய்வேலிக்கே இந்த நிலமைனா, இவ்வளோ பெரிய மாவட்ட தலைநகரான செங்கல்பட்டுக்கே இந்த நிலமைனா, இந்த பக்கம் வேளாங்கண்ணி பயணித்தவங்களுக்கும் நிறையா பேர் யோசித்து பாருங்கள். இப்போல்லாம் நாகூர், நாகப்பட்டினம் உள்ளெல்லாம் யாருமே போகிறதே கிடையாது. வேளாங்கண்ணி உள்ளே போகிறது கிடையாது. நேராக பைபாஸ்லேயே போயிட்டுருக்குங்க பேருந்துகள். இப்படிப்பட்ட ஒரு நிலைமை கடலூருக்கும் வரக்கூடாது என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால், கடலூர் பேருந்து நிலையம் எம்புதூரில் அமைவதற்கு அனைவரும் ஒன்றுபட்டு பாடுபட்டால் மட்டுமே முடியுமே தவிர, ஒவ்வொருத்தவரும் ஒவ்வொரு ஏரியாவை செலக்ட் பண்ணிங்கன்னா கடலூரில் மட்டுமே 15 பேருந்து நிலையம் அமைக்க வேண்டியிருக்கும். ஓட்டிக்கு ஒரு பேருந்து நிலையம், செல்லாங்குப்பத்துக்கு ஒரு பேருந்து நிலையம், புதுப்பாளையத்துக்கு ஒரு பேருந்து நிலையம், திருப்பாப்புலியூர், கூத்தப்பாக்கம், பாதிரிக்குப்பம், கோண்டூர், சாவடி, செம்மண்டலம், மஞ்சக்குப்பம் சொல்லிக்கிட்டே போகலாம். ஆல்பேட்டை செக் போஸ்ட் வரைக்கும் ஒரு பேருந்து நிலையம் வைக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேருந்து நிலையம் வைக்க முடியாது. கடலூர் வளரணுன்னா பைபாஸ் மேலேயே பேருந்து நிலையம் இருந்தால் மட்டும்தான் முடியும். ஒருவேளை எதிர்காலத்தில் புதுச்சேரிக்கு பைபாஸ் வந்துவிட்டது என்றால், கடலூரை கடக்கும் அனைத்து விரைவு பேருந்துகளும் புறவழிச்சாலை வழியாகத்தான் பயணிக்குமே தவிர, கடலூர் உள்ளே வருவதற்கு அவர்களுக்கு எந்த தேவையும் கிடையாது. தற்போது புதுவையில் பேருந்து நிலையம் நகர மையப்பகுதியில் இருக்கும் ஒரே காரணத்தினால், புறவழிச்சாலை இல்லாத காரணத்தால் அனைத்து பேருந்துகளும் உள்ளே வந்து கடலூர் வழியாக பயணிக்கின்றது. எதிர்காலத்தில் புதுச்சேரிக்கு புறவழிச்சாலை முழுமையடையும் பொழுது நிச்சயமாக கடலூர் மக்கள் இந்த பதிவின் உண்மையான தன்மையை உணர்வீர்கள். இந்த பதிவின் வெற்றி அப்போதுதான் உங்களுக்கு தெரியும். நன்றி, வணக்கம். நான் சிவகுருநாதன்.